வணக்கம் மக்களே. நாம் அறிந்த பழமொழியின் விளக்கத்தை பார்க்கலாம். குரைக்கிற நாய் கடிக்காது, குரைத்து சத்தமிடும் நாய் கடிக்காது என்பது இந்த பழமொழியின் பொருள். இதை ஓர் உவமை பழமொழியாக கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதும் நாய் போல் கத்திக்கொண்டே, அதாவது திட்டிக்கொண்டே இருப்பவர்கள் யாருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார்கள் என்ற கருத்தில் வழக்கமாக சொல்லுவதற்கு இந்த பழமொழியை கூறுவார்கள். இப்பொழுதும் இப்படி சொல்லும் பழக்கம் நம்மிடையே இருந்து வருவதை பார்க்கலாம். நாய் குரைப்பதை நாய் போல் சத்தமிடும் மக்களுக்கு ஒப்புமைப்படுத்தி உவமை பழமொழியாகவும் பயன்படுத்தி வந்தனர் என்று சொல்லலாம். பொதுவாக நாயின் குணத்தை சொல்வதற்காகவும் இந்த பழமொழியை கூறியிருப்பார்கள். அதாவது, ஒரு வீட்டிற்கு புதியதாக ஒருவர் சென்றால் அந்த வீட்டில் உள்ள நாய் புதியவரை கண்டு குரைக்கும். அதற்கு அந்த வீட்டில் உள்ளோர் வந்தவர்களிடம் நாய் ஒன்றும் செய்யாது, வாருங்கள் என்று சொல்லுவார்கள். புதியவர்கள் ஒருவரும் வீட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாய் வளர்த்து வருகிறோம். எனவே அந்நாய் குரைக்கத்தான் செய்யும். யாரோ வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லவே அது குரைக்கும். நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டாலே வந்தவர்கள் உள்ளே போக மாட்டார்கள். பயந்து கொண்டு அவர்கள் வெளியிலேயே நிற்பார்கள். வீட்டினுள் இருப்பவர்கள் வெளியே வந்து பார்த்து உள்ளே வரச் சொல்வார்கள். அதை பார்த்து நாய் குரைப்பதை நிறுத்திவிடும். நாய் அதன் வேலையை சரியாகத்தான் செய்கின்றது. இதில் அறியாத விளக்கம் என்னவெனில், குழைகிற நாய் கடிக்காது என்பதுதான் உண்மையான பழமொழி. சில நாய்கள் அன்பால் வாளை ஆட்டிக்கொண்டு யார் வந்தாலும் குழைந்து குழைந்து சுற்றி சுற்றி வரும். அந்த நாய்கள் கடிக்காது. அந்த நாய்க்கு தெரியும் யார் புதியவர், யார் உறவு, யார் நட்பு என்று ஏதோ ஒரு சக்தியால் தெரிந்து வைத்திருக்கும். எனவே அப்பொழுதெல்லாம் குழையும். மற்றபடி புதியவராகவோ குற்றம் செய்பவராகவோ வந்தவர்களாயின் குழையாது, குறைத்துவிடும். இதிலிருந்தே வந்திருப்பவர் யாரென நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதனை காட்டிலும் நன்றியும் அன்பும் உடையது நாய். எனவே குழைகிற நாய் கடிக்காது என்று நமது பெரியவர்கள் சொன்னார்கள். இப்பழமொழியே கால மாறுபாட்டால் ஒளி மாறி குரைக்கிற நாய் என்று வந்திருக்கலாம் என்கின்றனர். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.